இந்த சம்மர்ல இந்த பழத்தை கண்டிப்பா சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே சில வாரங்கள் மட்டும்தான் இந்த பழம் கிடைக்கும். பல வருடங்கள் முன்னாடி இந்த பழத்தை ராஜாக்கள் மட்டும்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. சரிங்க, இந்த பழத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு? இதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத உங்க கண்ணாலேயே நீங்க பார்க்கலாம். நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த நாகர் பழத்தை நம்ம சாப்பிடும் போது நம்முடைய நாக்கு டார்க்கான ஒரு பர்பிள் கலருக்கு மாறுது. நம்மள பலரும் அதை ஒரு கரையா மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா இயற்கை எந்த ஒரு விஷயத்தையுமே காரணம் இல்லாம நமக்கு கொடுக்கறது இல்ல. இந்த பழத்துல ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இன்னுங்க கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குங்களா? அதை நான் ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நாளாக நாளாக துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா அது டேமேஜ் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த ஆந்தோசைனின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷீல்டு மாதிரிங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் இருக்கு இல்லைங்களா, அதை ஒவ்வொரு செல்லையுமே ஒரு ஷீல்டு போட்டு பாதுகாத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஆந்தோசைனின்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற செல்களை பாதுகாக்குது. இதனால நமக்கு வயது அதிகமாயிட்டே இருந்தா கூட நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த ஆந்தோசைனின்ஸ் நமக்கு இதய நோய்கள், சர்க்கரை வியாதி, சில வகையான கேன்சர்கள் வர்றதுக்கான அந்த ரிஸ்கை நமக்கு குறைக்குது. இந்த பழங்களை சாப்பிட்றதுனால நம்முடைய உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்குதுங்க. ஆனா இந்த பழங்களை சாப்பிடும் போது ஒரே ஒரு தவறு மட்டும் நம்ம செய்யவே கூடாதுங்க. ஏன்னா அந்த ஒரு தவறை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளுமே நமக்கு கிடைக்காமையே போயிடும். அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மிஸ்டேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே வருஷம் வருஷம் ரொம்ப ஆவலோட காத்திருப்பாங்க இந்த பழம் எப்படா வரும் அப்படின்னு. பொதுவாகவே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உணவு சாப்பிட்ட பின்னாடி உடனே பிளட் சுகர் லெவல்ஸ் அதிகரிக்கும். இந்த நாவற் பழங்கள்ல ஜம்போலின், ஜம்போசின் அப்படின்னு 2 முக்கியமான மூலப்பொருட்கள் இருக்குங்க. இதுல நார் சத்தும் இருக்கு. இதனால ரத்தத்துல சர்க்கரை வேகமா கலக்காம இது தடுக்குது. இந்த பழங்களை நீங்க சாப்பிடும் போது உணவு சாப்பிட்ட பின்னாடி உங்களுக்கு சுகர் லெவல் உடனே அதிகரிக்குது இல்லைங்களா, அதை இது தடுக்குது. நம்முடைய முன்னோர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டதோட நிறுத்தலைங்க. அந்த பழத்துல இருக்கக்கூடிய கொட்டைகளை நல்லா சுத்தம் செஞ்சு காய வச்சு பொடி செஞ்சு எடுத்து வச்சுப்பாங்க. ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கும் இந்த பொடியை உபயோகப்படுத்திட்டே வந்திருக்காங்க. ஆனா சுகர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாவற் பழங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. உடம்புல வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நான் சாப்பிட்ட பின்னாடி சீக்கிரமாவே எனக்கு பசி எடுக்குது அப்படிங்கிறது தான். இந்த நாவற் பழங்கள்ல ஒரு இனிப்பு சுவையும் கூட இருந்தாலும் இதுல கேலரிஸ் ரொம்பவே குறைவா இருக்குங்க. ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால நீங்க உணவு சாப்பிட்டா கூட டைஜஷனை ஸ்லோவா ஆக்குதுங்க. எப்பவுமே நமக்கு டைஜஷன் சீக்கிரமா நடந்துட்டாவே மறுபடியும் பசி உடனே எடுக்கும் இல்லைங்களா, அதை இது கண்ட்ரோல் பண்ணுது. இதனால நீண்ட நேரத்துக்கு நமக்கு வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். பசி குறையறதுனால நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம். சரிங்க, இது சர்க்கரை நோய்க்கு உபயோகமா இருக்கு, வெயிட்டும் குறைக்குது. வேற எந்த விஷயத்துக்கு இது உபயோகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3வது விஷயத்திற்குமே இந்த நாவற் பழங்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நிறைய பேர் எப்பவும் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க, முதல்ல இருந்த அளவுக்கு என் உடம்பு சுறுசுறுப்பாவே இல்ல, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா கூட நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னா உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல்ஸ் குறைவா இருக்கிறதும் கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்குமே ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ஹீமோகுளோபினை நம்ம உடம்பு தானே உருவாக்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது. அந்த இரும்பு சத்தை நம்ம உடம்பு பரிபூர்ணமா எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வைட்டமின் சி தேவைப்படுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாவற் பழங்கள்ல இரும்பு சத்தும் இருக்கு, வைட்டமின் சியும் இருக்கு. ஹீமோகுளோபின் லெவல்ஸ் நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு இந்த நாவற் பழங்கள் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. இரும்பு சத்து குறைபாட்டினால உங்க உடம்புல ஏற்படுற அந்த டயர்ட்னஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் இது குறைக்குது. அடுத்ததா பலருக்குமே தெரியாத இன்னொரு விஷயத்துக்குமே இந்த நாவற் பழங்கள் பயன்படுது. நமக்கு வயது ஆக ஆக முகத்துல சுருக்கங்கள் ஏற்படுது, முகத்தோட அந்த பொலிவு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது இல்லைங்களா. நம்ம சருமம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு கொலாஜன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த கொலாஜன் தான் நமக்கு வயது ஏறும் போதும் நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்டா வச்சுக்குது. இந்த கொலாஜன் குறைவா இருந்துச்சுன்னா ஸ்கின் சீக்கிரமாவே லூஸ் ஆகும்.
அந்த கொலாஜனை நம்ம உடம்பு உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வைட்டமின் சி தேவைப்படுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா, இந்த நாவற் பழங்கள்ல வைட்டமின் சி இருக்கு. இதனால நாவற் பழங்களை நம்ம சாப்பிடும் போது ஆரோக்கியமான, இளமையான, அழகான ஒரு சருமம் நமக்கு கிடைக்குது. பல பேரும் யோசிச்சு கூட பார்க்காத இன்னொரு விஷயத்துக்கும் இந்த நாவற் பழங்கள் பயன்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல் ஈறுகளோட ஆரோக்கியம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பல் விளக்கும் போது ஈறுகள்ல இருந்து ரத்தம் வரும். நம்முடைய பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஈறுகள் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த நாவற் பழங்கள்ல இருக்கக்கூடிய வைட்டமின் சி நம்முடைய ஈறுகளை நல்லா உறுதியாக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படும் போதெல்லாம் இந்த நாவற் பழங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த நாவற் பழங்களோட பயன்கள் இதோட நிக்கலங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்முடைய உணவுல உப்பு நம்ம அதிகமா சேர்த்துக்கும் போது பிபியை இதை அதிகரிக்கும் அப்படிங்கறத. நம்ம உடம்புல இந்த சோடியம், அதாவது உப்பு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பொட்டாசியம் தேவைப்படுது. இந்த நாவற் பழங்கள்ல பொட்டாசியமும் இருக்கு. இதன் காரணமா தான் இந்த நாவற் பழங்கள் நம்ம உடம்புல பிளட் பிரஷரை சரியான அளவுல வைக்கிறதுக்கும் நம்முடைய இதயம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் பயன்படுது. சரிங்க, இந்த நாவற் பழங்களோட எல்லா பயன்களையுமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பழங்களை எந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். என்னதான் நாவற் பழங்கள் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் அதை அதிக அளவுல நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த பழங்களை அதிக அளவுல நம்ம சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அப்படி இல்லைன்னா வயிறு உபசம், செரிமான கோளாறுகள் இதெல்லாம் சில பேருக்கு ஏற்படலாம். ஒரு நாளைக்கு இந்த நாவற் பழங்களை நம்ம 200ல இருந்து 250 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த பழங்களை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு தவறு செய்யறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த தவறை செஞ்சா நமக்கு எந்த பயனுமே இந்த பழங்களால கிடைக்காது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நாவற் பழங்களை சாப்பிட்ட பின்னாடி தண்ணீரை உடனே குடிப்பாங்க. ஏன்னா இதுல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கு இல்லைங்களா, அதனால இதை சாப்பிட்ட பின்னாடி நமக்கு தொண்டையில ஒரு கரகரப்பு இருக்கும். அப்போ அந்த சமயத்துல நமக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். அதனால நிறைய பேர் தண்ணி குடிப்பாங்க. சில பேர் பால் கூட குடிப்பாங்க. இப்படி இந்த பழங்களோட தண்ணீரோ அல்லது பாலோ சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அந்த காம்பினேஷன் நம்முடைய வயிற்றுக்கு நல்லதில்லை. இவ்வளவு நல்ல பழமா இருந்தாலும் கூட சில பேருக்கு இந்த பழங்களை சாப்பிடக்கூடாதுங்க. இந்த பழம் குளிர்ச்சி தன்மை அதிகம் இருக்கக்கூடியதா இருக்கிறதுனால உங்களுக்கு சளி, இருமல், சைனஸ் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த பழங்களை சாப்பிடாதீங்க. நீங்க சமீப காலமா தான் ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த நாவற் பழங்களை சாப்பிடாதீங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா உங்க டாக்டரை கேட்டுட்டு அவங்க சாப்பிடலான்னு சொன்னா மட்டும் சாப்பிடுங்க. இந்த அழகான கருப்பு நிறம் கொண்ட இந்த பழங்கள் நமக்கு ஒரு வருஷத்துல சில வாரங்கள் மட்டுமே தான் கிடைக்குது இல்லைங்களா, அதனால இந்த சீசன்ல நாவற் பழங்களை பார்த்தா அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. முந்தைய காலங்கள்ல ராஜாக்கள் மட்டுமே இதை சாப்பிட்டிருக்காங்க. அப்ப வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் நமக்கு இந்த பழங்கள் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு கிடைச்சதும் இல்லை. அடுத்த முறை இந்த நாவற் பழங்களை நீங்க சாப்பிடும் போது அந்த அடர்ந்த ஊதா நிறம் உங்க நாக்குல வந்துச்சுன்னா அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பழத்தோட சிறப்பு அப்படிங்கிறது அதோடைய சுவையில மட்டும் கிடையாதுங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த பழத்துல இருக்கு அப்படிங்கறத. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ உறவினர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.